ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கிரைம் பகுதி 14க்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் யுவராஜ். இந்த கிழட்டு நாய் ஒரு கிழவன், 62 வயது கிழவன், ஒரு 6 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறதுக்கு பாலியல் தொந்தரவு பண்ணிட்டு துன்புறுத்தலில் ஈடுபட்டிருக்கானா? அந்த நாய்க்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அந்த நாயை என்ன பண்ணால் சரியாக இருக்குன்னு மக்களே உங்களுடைய பதிலை வந்து கடைசியில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். 6 வயது சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டிருக்கான் அந்த கிழட்டு கபோதி. அவனை இப்போ என்ன வார்த்தையில் சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கெட்ட வார்த்தை திட்டணுன்னு தான் தோணுது. இருந்தாலும் யூடியூப்னோட அஃபென்ஸ் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். யூடியூப்பில் வந்து அதுக்கான ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் அதை பற்றி பேசல. 62 முதியவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. போக்சோ வழக்கு போன்ற பல வழக்குகள் அந்த ஆள் மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். சென்னையில் 6 வயது சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 62 வயது முதியவருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 6 அன்று சென்னையில் வசிக்கும் தம்பதியின் 6 வயது மகளுக்கு அதே குடியிருப்பில் வசிக்கும் 62 வயதான தெய்வநாயகம் என்பவர் சாக்லேட் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். சிறுமி கூச்சலிட்டதால் முதியவர் அங்கிருந்து தப்பியுள்ளார். 2020 அந்த சிறுமிக்கு 6 வயசு. இப்போ 6 வருஷம் ஆச்சு. அந்த சிறுமிக்கு 12 வயசு. இந்த சம்பவம் இன்றைக்கி பொது வெளியில் தெரியலப்போ அந்த சிறுமிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரியான பொறுக்கி புறம்போக்கு நான் இங்கே இந்த மாதிரி விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கானுங்க. இந்த கிழவனையெல்லாம் ஓட அடிக்கணும்னு தான் என்னுடைய தண்டனையாக நான் சொல்லுவேன். ஓட சம்மதம் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு அதை பற்றி எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் அந்த சிறுமிக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு தவறான நெறியோடு பழகி சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவனை வந்து அடித்து வெளுத்துட்டோம்னா 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை இப்போ கொடுத்துருக்காங்க. முதியவர் அங்கிருந்து தப்பிச்சிருக்கான் அந்த ஆள். இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கீழ்ப்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தெய்வநாயகத்தை கைது செய்தனர். பிங்க் பேட்ரோல்னு சொல்லி திமுக ஆட்சியில் செயல்படாமல் இருந்த பெண்களுக்கான காவல் படை வந்து இன்றைக்கி வந்து தாவே ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் நான் நேர்லேயே பார்த்தேன். அது வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லி இந்த ஆட்சியில் அவங்க இன்னுமே சிறப்பாக செயல்பட்டு இந்த மாதிரியான சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய எடுபட்ட பயல்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு உடனே தண்டனை பெற்று தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். மேலும் அந்த கிழவனுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது பார்ப்போம். ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு. இந்த வழக்கு விசாரணை சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் பத்மா முன்பாக நடந்தது. அரசு தரப்பில் சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர் எஸ் அனிதா ஆஜராகி நாயகத்துக்கு 5 ஆண்டுகள் வாதித்தார். அதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட தெய்வநாயகம், அந்த நாய் பேர் தெய்வநாயகம், கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 2000 அபராதம் விதித்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக தமிழக அரசு ரூபாய் 2 லட்சம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளாக அந்த சிறுமிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு தவறு. அந்த தவறை வந்து 2026 வரைக்கும் ஆட்சியில் இருந்த திமுக அரசால் தண்டனை கொடுக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? அவனுங்க சட்ட ஒழுங்கை பாதுகாப்பு பண்ணுறது எந்த ஒரு திராணியுமே இல்லாத ஒரு திருட்டு நாய்ங்க. ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளோ அநீதி பண்ணிட்டு போயிருக்கீங்களா? உங்களுக்குலாம் அறிவு இல்லையாடா? உங்களுக்குலாம் எதுக்குடா மக்களுடைய ஆதரவு? கொஞ்சம் கூட யோசித்து செயல்படுறதே கிடையாது. 2020 நடக்குது. 2021 பொறுப்புக்கு வராங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன். எப்போ வந்தாங்க அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. இருந்தாலுமே 2021 26 வரைக்கும் திமுகவினோட ஆட்சி தான். இந்த 5 ஆண்டு காலம் அந்த சிறுமிக்கு ஒரு நியாயம் கிடைக்கலையா? உங்கள் அரசு ஒரு அநீதி அரசுன்றது இந்த விஷயத்திலே தெரியுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு திமுக அரசுன்னு தான் நான் சொல்லுவேன். 2020 நடந்த இந்த கொடுமைக்கு விஜயனுடைய ஆட்சி ஏற்று ஒரே மாதத்திலேயே வந்து ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து அந்த சிறுமிக்கு ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லதுன்னு நினச்சிக்கிறேன். திமுக ஆட்சியில் இந்த மாதிரியான ஒரு நல்லது நடக்கலை. அதை வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து கொலை, கொள்ளை, அக்கிரமம், ஆபாசம் இதில் தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திமுகவினுடைய இந்த செயல்பாட்டுக்கு இந்த 5 ஆண்டுகால ஆட்சிக்கு எந்த ஒரு பரிசு அந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஆனால் விஜயனுடைய இந்த 1 மாத ஆட்சி காலத்திலே அந்த பொண்ணுக்கு நல்லது நடந்திருக்குங்க. இந்த மாதிரியான கேஸை வந்து விஜயனோட ஆட்சியில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் தரும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.